முதல்ல போய் ஒரு துறவை வெட்டுறாரு. துறவை வெட்டின உடனே என்ன நடந்துச்சுங்க? இது எங்களுடைய துறவுன்னு சொல்லி சொந்த கொண்டாடத்துக்கு ஒருத்தர் வந்தான். இவர் வாக்குவாதம் பண்ணினாரா? கேராரூர் மெய்ப்பது இந்த தண்ணீர் வந்து தங்களுடைய என்று சொல்லி ஈசாக்களுடைய மெய்ப்பொருளுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு இயேசுக்கு என்று என்ன பண்ணாரா? பேரிட்டார். வாக்குவாதம் பண்ணினவன் போய் திரும்பி வாக்குவாதம் பண்ணல. எனக்கு தேவன் ஒரு காரியத்தை கொடுப்பாரானால் அந்த காரியம் வாக்குவாதமாக இருக்காது, அது சமாதானமாக இருக்கும் என்று ஈசாக்குக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த தண்ணீர் எனக்கு சமாதானத்தின் துறவு அல்ல. சில நேரத்துல உங்களோட கூட வாக்குவாதம் பண்ண வர்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களோட கூட போராடி அந்த துறவை எடுத்துக்கொள்ள முயற்சிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களோட கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா அந்த வாக்குவாதத்தோடு கூட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாதுங்க? நீங்க போராடக்கூடாது. ஏன்னா நீங்க வாக்குவாதம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல வாக்குவாதம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். சமாதானம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதனாலதான் ஈசாக்குக்கு தெரியும், இந்த துறவு தேவன் எனக்கு வைத்த துறவு அல்ல. ஏன்னா இது வாக்குவாதத்தின் துறவு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தினாய் என்று பெயரிட்டார். முதல்ல ஒரு துறவு வாக்குவாதம் பண்ணினாங்க. வாக்குவாதம் பண்ணி போராடி என்ன பண்ணல? அந்த துறவை தன்னுடையது என்று போராடல. இரண்டாவது வாக்குவாதம் பண்ணினாங்க. மறுபடியும் அந்த துறவுக்காக என்ன பண்ணல? போராடி தன்னுடையது சொல்லல. மூன்றாவது ஒரு துறவை அவன் வெட்டினான். அந்த துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டார். வாக்குவாதம் வருகிற எந்த காரியமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அல்ல. ஒரு காரியம் சொல்லவா? வசனம் சொல்லுகிறது, அவன் தூர்த்து போட்டு அது தூர்வாரின எல்லா துறவும் யாருடையது? தன் தகப்பனுடையது. நல்லா கவனிங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அந்த துறவெல்லாம் யாருடையது? 18 சொல்லுது, தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினது. தன்னுடைய தகப்பனுடையதுதான், தனக்கு உரிமை இருக்குது இந்த துறவுல அப்படின்னு சொல்லி அவன் போய் உரிமை கொண்டாடல. வாக்குவாதம் எனக்கு வேண்டான்னு வந்துட்டான். அந்த வாக்குவாதம் தான், இந்த வாக்குவாதத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டான். சண்டை, இந்த சண்டையை நீயே வச்சுக்கோ. எனக்கு கர்த்தர் ஒண்ணு கொடுத்தாருன்னா அங்க சண்டை வராது, அங்க வாக்குவாதம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.